Hi guys, welcome back to our channel CA Shorts with Honey. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா August 5 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். Nano Biotechnology Research Center signed MOU with IIT Delhi for research consultancy, knowledge transfer and collaborative projects. அச்சும் நானோ பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் இவங்களும் ஐஐடி டெல்லியும் சேர்ந்து ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் நானோ பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர் வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா இஃப்கோக்கு கீழே வருது. ஓகேவா? இஃப்கோ அப்படின்னா இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கார்பரேஷன் லிமிடெட், அவங்க கீழே வருது நானோ பயோடெக்னாலஜி ரிசர்ச் சென்டர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அச்சும் ரிசர்ச் கன்சல்டன்சி இதுக்கு வேண்டியும் அதேமாதிரி அவங்களோட ரெண்டு பேரோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், அதேமாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து கொலாபரேட் பண்ணி பண்ணுறதுக்கு வேண்டியும் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கட் நியூஸ் போகலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரோஸ் டு 13.3% in Q2 FY 21 by National Statistics Organization. அச்சும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஃபினான்ஷியல் 21ல் அதாச்சும் Q2 வந்து 13.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா அப்படின்னா என்எஸ்ஓ இவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதாச்சும் Q2 அப்படின்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஓகேவா? ஜூலை 2020 செப்டம்பர் 2020 வரைக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 13.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது ஃபினான்ஷியல் இயர் 20ல் அதாச்சும் ஜூலை 2019 செப்டம்பர் 2019 வந்து 8.4% இருந்திருக்கு. அதை விட இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 13.3% இப்போ இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் யார் அப்படின்னா ராவ் இந்தர்ஜித் சிங், இவங்க தான் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? கட் நியூஸ் போகலாம். ரினியூ பவர் ஹேஸ் சைன்ட் MOU வித் ராக் பேங்க் டு பவர் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைபர்ஸ்கேல் டேட்டா சென்டர் வித் 100% ரினியூவபிள் எனர்ஜி. ஆச்சு ரினியூ பவரும் ராக் பேங்க் இவங்க ரெண்டு பேரும் ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைப்பர் ஸ்கேல் டேட்டா சென்டரை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வேண்டி இது வந்து ஃபுல்லாகவே 100% ரினியூவபிள் எனர்ஜியில் தான் செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ரினியூ பவர் அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. அதோட சிஎம்டி சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னா சுமந்த் சின்ஹா. ஓகேவா? கட் நியூஸ் போகலாம். India's latest and Pune's first metro unveiled by Titagara Wagons in Italy. ஆக்சுவலி இந்தியாவோட லைட்டஸ்ட் ஒரு மெட்ரோ ட்ரெயின் செட்டை வந்து அன்வீல் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே வச்சு அப்படின்னா இட்டாலியில் வச்சு அன்வீல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ஒரு ரிச்சுவல் செரிமனி நடந்திருக்கு, அதில் தான் இதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் செட்டை வந்து எதால் மேட் பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் மெட்டீரியலால் மேட் பண்ணுறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செரிமோனியில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா இந்தியாவிலேருந்து இட்டாலிக்குள்ள அம்பாசடர், அதாச்சும் இந்தியா டு இட்டாலி அம்பாசடர் யார் அப்படின்னா நீனா மல்கோத்ரா, இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இட்டாலியிலேருந்து இந்தியாவுக்கு ஒரு அம்பாசடர் இருப்பாங்களா, அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா வின்சென்சோ டி லுகா அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த செரிமோனியில் அதாச்சும் ஹல்திபரி டு ஷிலாக்கத் இந்த ரெண்டு பிளேஸ்க்கும் இடையில உள்ள ஃபர்ஸ்ட் குட்ஸ் ட்ரெயினை வந்து அன்வீல் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஹல்திபரி அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஷிலாக்கட் அப்படிங்கிறது பங்களாதேஷில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையில உள்ள 5th ரயில் லிங்க். ஓகேவா? இதுதான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள 5th ரயில் லிங்க் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு நம்ம ரயில்வே போர்டோட சிஓ அண்ட் சேர்மன் யாருன்னா சுனித் சர்மா. ஓகேவா? அடுத்த நியூஸ் போகலாம். ADB has sanctioned $112 million for water supply improvement projects in Jharkhand. ஆக்சுவலி ADB அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஜார்க்கண்டுக்கு வந்து $112 million வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ஸ்க்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்ம இந்திய மதிப்புப்படி எவ்வளோ அப்படின்னா 831 crore. அடுத்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர் இங்கே இருக்கு அப்படின்னா மணிலா பிலிப்பைன்ஸ். அதோட பிரசிடென்ட் யாருன்னா மசாட்சுகு அசகாவா. ஜார்க்கண்டோட கேபிட்டல் என்ன அப்படின்னா ராஞ்சி. அதோட சிஎம் யாருன்னா ஹேமந்த் சோரன். அதேமாதிரி ஜார்க்கண்டோட கவர்னர் ரமேஷ் பயாஸ். ஓகேவா? கட் நியூஸ் போகலாம். ICICI Prudential Life Insurance Company has partnered with NPCA and integrated NPCA's UPA Auto Pay platform. ICICI Prudential Life Insurance Company வந்து NPCA கூடயும் NPCAயோட UPA Auto Pay platform கூடயும் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. NPCA அப்படின்னா
நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஓகேவா, இவங்க கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அதுவும் அவங்களோட ரெக்கரிங் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணுறதுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், டு எனேபிள் இட்ஸ் கஸ்டமர்ஸ் டு மேக் இன்ஸ்டன்ட் ஆட்டோமேட்டட் ரெக்கரிங் ப்ரீமியம் பேமெண்ட்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ், இதுக்கு வேண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, நியூஸ் போகலாம். Nyandan, India's first education financing platform, has received a non-banking financial company license from the Reserve Bank of India. Nyandan இவங்க வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஃபினான்சிங் பிளாட்ஃபார்ம். இவங்க வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இவங்களுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி லைசன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 2022 வந்து அதுவும் 650 crore ஒர்த்துள்ள எஜுகேஷன்ஸ் லோன்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. அதோட கவர்னர் யாருன்னா சக்தி காந்தா தாஸ். ஓகே, நியூஸ் போகலாம். SEBI allows payment banks to act as investment bankers. ஆக்சுவலி SEBI வந்து பேமெண்ட் பேங்க்ஸ் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸாக இது பண்ணலாம், ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஆச்சும் ஒரு இண்டிவிஜுவல்ஸோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்ஸோ இருப்பாங்களா, அவங்களோட கேபிட்டலை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேவா, இங்கே பாருங்க, டு ஈஸ் த ஆக்சஸ் டு பார்ட்டிசிபேட் இன் பப்ளிக் அண்ட் ரைட்ஸ். ஸோ ஈஸியாக அவங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து பேமெண்ட் பேங்க் மட்டும் இல்லை, ஷெட்யூல் பேங்க் இருக்கலாம், அதேமாதிரி நான் ஷெட்யூல் பேமெண்ட் பேங்க்ஸுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு SEBI அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாருங்கள், செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா தான் SEBIயோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் இதோட சேர்மன் யார் அப்படின்னா அஜய் தியாகி. நியூஸ் போகலாம். பேங்க் ஆஃப் பரோடா சைன்ஸ் MOU வித் ஆந்திர பிரதேஷ் டு ஃபினான்ஸ் ஃபிஷ் ஆந்திரா ஸ்கீம். ஆச்சும் பேங்க் ஆஃப் பரோடா வந்து ஆந்திர பிரதேஷ் கூட ஒரு சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஃபிஷ் ஆந்திரா ஸ்கீம். அதாச்சும் ஃபிஷ் ஆந்திரா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷில் ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீம் வந்து எதுக்கு கீழே வரும்னா பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, அந்த இதுக்கே கீழே வரும். அதேமாதிரி இதில் வந்து அக்வா ஹப்ஸை வந்து செட்டப் பண்ண போகிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடாவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்கு அப்படின்னா வடோதரா, குஜராத். அதோட MD and CEO யாருன்னா சஞ்சீவ் சதா. ஓகேவா, நியூஸ் போகலாம். சாய் லைஃப் சயின்சஸ் பேக்ஸ் கோல்டன் பீகாக் நேஷனல் ட்ரைனிங் அவார்ட் 2021. ஆக்சுவலி கோல்டன் பீகாக் நேஷனல் ட்ரைனிங் அவார்ட் 2021 வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா சாய் லைஃப் சயின்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இவங்க வந்து எந்த கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபார்மாசூட்டிக்கல் கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நியூஸ் போகலாம். இந்தியன் ஆரிஜின் என்டர்பிரனர் அஜய் தில்வாரி அவார்டட் வித் ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா இன் கனடா. ஆச்சும் இந்தியாவோட ஒரு என்டர்பிரனர் யாருன்னா அஜய் தில்வாரி, இவங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே வச்சோம்னா கனடாவில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே, நியூஸ் போகலாம். World Bank has approved a $250 million projects in India for a long-term dam safety program. வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியாவுக்கு வந்து $250 million வந்து லோன் அமௌண்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா டேம் சேஃப்டி ப்ரோக்ராமுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேமில் எல்லாம் ஏதாச்சும் டேமேஜ் இருந்தால் அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த அமௌண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அதோட ஹெட் யாருன்னா டேவிட் மால்பாஸ். ஓகேவா, நியூஸ் போகலாம். The VI Board of Directors have unanimously elected Himanshu Kapania as the non-executive chairman. அதாச்சும் விஏனா வோடாஃபோன் ஐடியா இருக்குல்ல, அதோட இது நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக முன்னாடி குமார் மங்கலம் அவங்க இருந்தாங்க. அவங்க ஸ்டெப் டவுன் ஆனனால இப்போ வந்து ஒருத்தவங்களை எலெக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஹிமான்ஷு கபானியா, அவங்கள வந்து நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த விஏயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. நியூஸ் போகலாம். Uttarakhand CM Bushka Singh Dhami has launched the earthquake early warning mobile application named Uttarakhand Bookam Alert. ஆச்சும் உத்தரகாண்ட் சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இது எர்த்குவேக் வார்னிங் மொபைல் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட நேம் என்ன அப்படின்னா உத்தரகாண்ட் புக்காம் அலர்ட். ஓகேவா, இந்த ஆப்பை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா IIT ரூர்க்கி அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டோட சிஎம் யார் அப்படின்னா புஷ்கா சிங் தாமி. இதோட கவர்னர் யார் அப்படின்னா பேபி ராணி மௌரியா. ஓகேவா, நியூஸ் போகலாம். டேபிள்-டாப் வார் கேமிங் எக்ஸசைஸ் வாஸ் ஹெல்ட் பிட்வீன் இந்தியாஸ் ட்ரை சர்வீஸ் ஃபோர்ஸஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அதாச்சும் டேபிள் டாப் வார் கேமிங் எக்ஸசைஸ் இது வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம்
அது இந்தியாவோட ட்ரை சர்வீஸ் ஃபோர்ஸஸோடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யாருன்னா பிபின் ராவத், நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, நம்மளோட பிரசிடென்ட் யாருன்னா ராம்நாத் கோவிந்த். கண்டினியூஸ் போகலாம். பாகிஸ்தான்ஸ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் Mohammad Rizwan has set a new world record for most runs scored in T20 international cricket. ஆச்சும் பாகிஸ்தானோட விக்கெட் கீப்பர் யார் அப்படின்னா முகமது ரிஸ்வான். இவங்க வந்து ஒரு நியூ ரெக்கார்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மோஸ்ட் ரன்ஸ் ஸ்கோர்ட் இன் T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். T20யில் வந்து நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணதை இவங்க ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் போகலாம். Delhi CM launched the Delhi at 2047 initiative to make டெல்லி a global city by 2041. ஆக்சுவலி டெல்லியோட சிஎம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி அட் 2047 அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்கு வேண்டி அப்படின்னா டெல்லியை வந்து 2047 வந்து குளோபல் சிட்டியாக வந்து மேக் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. டெல்லியோட சிஎம் யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். டெல்லியோட கவர்னர் யாருன்னா அனில் பைஜல். ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். The Union Cabinet has approved the MOU between Indian Institute of Space Science and Technology and the Delft, Netherlands for research activities. அதாச்சும் இதில் வந்து யூனியன் கேபினட் வந்து என்ன அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆக்சுவலி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் டெல்ஃப்ட் நெதர்லாண்ட் இவங்க ரெண்டு பேரும் எம்ஓஇ சைன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு வேண்டி எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டடாக சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூனியன் கேபினட் வந்து இன்னும் நிறைய இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலி 123 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோட்ஸ் இருக்கலாம், அது வந்து கண்டினியூஸாக இருக்கலாம், இன்னும் 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 123 ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்பெஷல் கோட்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாச்சும் April 1, 2021 March 31, 2023 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் 2.0 சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் 2.0க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா April 1, 2021 March 31, 2026 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அது ரன் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.94 lakh crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இந்த சமக்ரா சிக்ஷா ஸ்கீம் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடான ஒரு ஸ்கீம். ஓகே, கண்டினியூஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஃப்ளைட் ஆப்ரேஷன் ஃப்ளாக்ட் ஆஃப் ஆன் இம்பால் அண்ட் ஷில்லாங் ரூட் அண்டர் உதான் ஸ்கீம். அதாச்சும் இம்பாலுக்கும் ஷில்லாங்குக்கும் இடையில ஃபர்ஸ்ட்டு டேரக்ட் ஒரு ஃப்ளைட் ஆப்ரேஷனை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆச்சு இம்பால் அப்படிங்கிறது மணிப்பூரோட கேபிட்டல், ஷில்லாங் அப்படிங்கிறது மெகாலயாவோட கேபிட்டல். ஓகேவா. இந்த ரெண்டு பிளேஸ்க்கு இடையில ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்ட் ஃப்ளைட்டை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா உதான் ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா உதய் தேஷ் கா ஆம் நக்ரீக், இதுக்கு கீழே தான் இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். BRO constructs highest motorable road in the world in eastern Ladakh at உம்லிங்லா பாஸ். ஆச்சு BRO அப்படின்னா பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து ஒரு ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு அதாச்சும் வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடு எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உம்லிங்லா பாஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் லடாக்கில் இருக்குது. ஓகேவா. இதில் தான் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் போகலாம். Germany became the first country to sign இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் அக்ரிமெண்ட். ஆக்சுவலி ஜெர்மனி வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸ் ஃப்ரேம்ஒர்க் அக்ரிமெண்ட்டில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 5th கண்ட்ரியாக சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஜெர்மனியோட கேபிட்டல் என்னன்னா பெர்லின், ஜெர்மனியோட கரன்சி யூரோ. நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் சோலார் அலைன்ஸோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். West Bengal receives 4 Scotch Awards for its schemes under Ease of Doing Business Initiative. ஆக்சுவலி வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஒரு 4 Scotch Awards கிடச்சிருக்கு. எதுக்கு வேண்டி அப்படின்னா ஆக்சுவலி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இனிஷியேட்டிவ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்க்கு தான் இந்த 4 Scotch Awards வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கொல்கட்டா. வெஸ்ட் பெங்காலோட சிஎம் மம்தா பானர்ஜி. வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் யாருன்னா ஜெகதீப் தங்கார். ஓகேவா. கண்டினியூஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் மேட் இன் இந்தியா ஏர்க்ராஃப்ட் கேரியர் விக்ராந்த் செட்ஸ் செயில் ஃபார் மெய்டன் ட்ரையல்ஸ். ஆச்சும் ஏர்க்ராஃப்ட் கேரியர் விக்ராந்த் இது வந்து இந்தியாவிலேயே மேட் பண்ண ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர். இதை வந்து ட்ரையல் செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இது வந்து யார் பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், இவங்க தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு கீழே அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் இருக்கலாம், அதுக்கு கீழே தான் இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இதில் வந்து 76% வந்து நம்ம இண்டிஜினியஸாக இந்தியாவிலேயே பண்ண ஒரு கண்டென்ட். ஓகே, கண்டினியூஸ் போகலாம்.
Central Board for Indirect Taxes and Customs launched the Indian Customs Complaints Information Portal for providing free access to information on all customs procedures. அதாச்சும் சிபிஐசி அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஃபார் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ். இவங்க வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல். ஓகேவா, இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக ஃப்ரீயாக எல்லா இன்ஃபர்மேஷனும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிபிஐசியோட சேர்மன் யார் அப்படின்னா எம் அஜித் குமார். ஓகே, கட் நியூஸ் போகலாம். APEDA inks MOU with University of Agriculture Science Bangalore for boosting agri exports. APEDA அப்படின்னா என்னென்னு பாருங்கள், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்க வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பெங்களூர் இவங்க கூட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு வேண்டி அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இவங்க சைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் வின்ஸ் த பிரான்ஸ் மெடல் அட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஆக்சுவலி இந்தியாவோட மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக்ஸில். வந்து இவங்க வந்து ஆஃப்டர் ஒரு 41 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒலிம்பிக் மெடலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, கட் நியூஸ் போகலாம். ரவிக்குமார் தஹியா வின்ஸ் சில்வர் மெடல் அட் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020. ரவிக்குமார் தஹியா இவங்க வந்து ரெஸ்லர். இவங்க வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் வந்து சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. கட் நியூஸ் போகலாம். Padma Sachdev, the first modern woman poet of Dongri language and Padma Shri awardee, passed away. Padma Sachdev இவங்க வந்து poet of Dongri languageல உள்ள ஒரு poet. இவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க பத்மா அவார்டையும் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.